Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவனீத். முக்கியமான ஒரு தலைப்பில் விவாதிக்க போகிறோம். அதுக்கு நம்ம கூட ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் இருக்காங்க, தேனிகர்ணன் அவர்கள் இருக்காங்க, செந்தில் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் நவீன். தமிழ்நாடு போதை மாநிலமா அப்படின்றத தாண்டி தமிழ்நாடு வந்து இன்னைக்கு போதை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கு மத்தியில் தமிழ்நாடு வந்து போதைக்கான ஒரு ஹப்பா மாறிக்கிட்டு இருக்கு, ஒரு தலைநகரமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நிறைய இளைஞர்கள் பார்க்குறாங்க, நிறைய இளைஞர்கள் வந்து பயன்படுறாங்க. நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த போதைக்கான சோர்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த இருக்கக்கூடிய அரசியல் பார்வையில் வந்து பார்க்கும்போது திமுக கட்சி வந்து இதை அஃபிலியேட் பண்ணுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டமாக நான் வந்து திரு ஜெயபிரகாஷ் அவர்களோட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா, உங்களுடைய பார்வை. வணக்கம். போதை என்பது ஒரு மக்கள் தங்களுடைய சொந்த நினைவிழப்புக்கும் பயன்படுத்தப்படும். அதே போல் எதிரிகளை மயக்கமுற செய்வதற்கும் எதிரிகளை வீழ்த்துவதற்கும் ஒரு கருவியாகவும் உலக வரலாற்றில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அபினி யுத்தம் என்கின்ற ஒரு யுத்தமே சீனாவில் 1800களில் நடந்தது. ஒரு பரவலான மக்களுக்கு ஒரு போதை பழக்கம் உருவாக்கப்பட்டு அதன் வழியாக அந்த நாட்டுடைய செல்வங்களும் வளங்களும் கொள்ளையெடுப்பதற்கு அவை பயன்படுத்தப்பட்டது. என்னுடைய முதற்கட்ட புரிதல், இது வெறும் இளைஞர்கள் தவறாக வழி நடக்கிறார்கள், போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது என்கின்ற கவலைகள் எல்லாம் கடந்து அதற்கு ஆதாரமாக தமிழ் மக்கள் மீது, தமிழர்கள் மீது, தமிழ்நாட்டின் மீது போதை யுத்தம் நடத்தப்படுகிறது. தமிழர்கள் மயக்கமுற வேண்டிய அவசியம் தமிழர்களுடைய எதிரிகளுக்கு இருக்கிறது என்கின்ற வகையிலே தான் நாம் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இருக்கிறேன். அவர்கள் அடையாளம் நீங்கள் தலைப்பிட்டது போல கவலைக்குரிய அளவுக்கு தான் தமிழ்நாட்டில், புதுச்சேரியில் போதை பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. அதை உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய தேவை இங்கு இருக்கக்கூடிய அரசுகளுக்கும் இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசிற்கும் இருக்கிறது. உங்க பாயிண்ட்டுக்கு திருப்பி வரும். முதன்மையாக இதுக்கு நடுவில் செந்தில் அண்ணன்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து அதாவது தமிழ்நாட்டில் போதை கல்ச்சர்ன்றது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. பட் ஆனால் அதுக்கு வந்து நேரடியாக அரசாங்கத்தை நம்மளால வந்து குறி சொல்லிட முடியுமா? அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு? அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள் வந்து அந்தந்த மாநிலங்களினுடைய விஷயங்களை முடிவெடுக்க முடியும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால், பீகார் மாநிலத்திலே இத்தனை ஆண்டு காலம் மது இருந்தது. அந்த மதுவிலக்கானது கொண்டு வந்தார்கள். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் முடிவு செய்தார், அதை முடித்து காட்டினார். அப்ப இந்த தமிழ்நாட்டிலே மதுவிலக்கு என்பது சாத்தியமா என்று சொன்னால், பீகாரிலே சாத்தியம் என்று சொன்னால் தமிழகத்திலும் சாத்தியம். மத்திய அரசை குறை சொல்வது அல்லது மற்ற மாநிலங்களை நாம் வந்து மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் குறை சொல்வதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ் மக்களை, தமிழ் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும். மதுவினாலும் போதை கஞ்சாவினாலும் இங்கே இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், அரசு என்பது மக்களை காப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் அரசு. அந்த அரசு தனக்குள்ள ஒரு பலத்தை பயன்படுத்தி தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை கொண்டு வர முடியும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஆனால் அதை எடுக்காத போது அந்த அரசாங்கத்தை குற்றம் என்ன பண்ண முடியும்? இந்த அரசாங்கம் இப்ப உதாரணத்திற்கு சொல்லணும்னு சொன்னா மற்ற மாநிலங்களே அவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவினுடைய சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து இந்த நாட்டிலே குஜராத், அதாவது காந்தி பிறந்த மண், தமிழகம், இந்த 2 பகுதிகளிலே தான் மதுவிலக்கு அமலில் இருந்தது. முழுமையாக அமலில் இருந்த போது அந்த மதுவிலக்கை தளர்த்தியது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இந்த தமிழகத்துல வந்து இவர்களால் மதுவிலக்கு கொண்டு வர முடியும். ஏனென்று சொன்னால், இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுகவினுடைய, அதாவது முதலமைச்சர் அவர்களுடைய சகோதரி, தூத்துக்குடி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கனிமொழி என்ன சொன்னாங்க?
தமிழகத்துல விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, எனவே தமிழகத்துல மதுவிலக்கு வேண்டும் என்று நீங்க தானே சொன்னீங்க. இந்த பாயிண்ட் நான் தேனிக்கர்ணன்கிட்ட கேட்கணுன்றேன். என்னன்னா ஒரேடியா தமிழகத்துல இருக்கக்கூடிய போதை தலைவிரித்து ஆடுறதுக்கான காரணம் வந்து திராவிட கட்சிகள்னு சொல்றதை உங்களால ஏத்துக்க முடியுதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தது, அப்பவும் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் மது பூரணமா தமிழ்நாட்டில இருந்து எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து படிப்படியா குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. சோ தமிழகத்துல இந்த போதைக்கான காரணம் திராவிட ஆட்சி தான், திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியுமா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா ஆட்சி காலகட்டத்துல இந்த அரசு மதுபான கடைகள் இருந்துச்சு, டாஸ்மார்க் இருந்துச்சு. ஆனா சிறுக வந்து குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. மறுபடியும் வந்து அம்மா இறப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி ஒரு 4 வருஷம் 3 மாதங்கள் நடந்துச்சு. அதுல அது தம்பி சொல்றதை ஏத்துக்கணும், அதுல மேலோங்கி போச்சு. அப்படின்ற போது இப்ப திமுக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. திமுக ஆட்சி காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த டாஸ்மார்க்கை விரிவுபடுத்திட்டு கஞ்சாவை கட்டுப்படுத்துறேன் விரிவுபடுத்திட்டாங்க. இப்ப என்னுடைய மாவட்டம் தேனி மாவட்டம் தம்பி. இங்க பாருங்க, தேனி மாவட்டத்துல கம்பம் என்ற ஒரு ஊர் இருக்கு. ஆனா கம்பத்துல கஞ்சா உற்பத்தி இல்ல. ஆனா சென்னை வழியா கம்பத்துக்கு வருது, கம்பத்துல இருந்து மத்த மாவட்டங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்ப இதெல்லாம் வந்து காவல்துறை அதிகாரிக்கு தெரியாம நடக்குதா, இல்லையா எல்லாத்துக்கும் அறியாம நடக்குதா, இல்ல அப்படியே விமானத்துல வந்து அப்படியே போட்டு போயிடுறாங்க. அப்படின்ற போது தம்பி சொல்ற மாதிரி இரு திராவிட கட்சிகளும் மது விற்பனை அதிகரிச்சாங்க, மக்கள் பாதிக்கப்படுறான்னு சொல்றாங்க. ஆனா அம்மா காலகட்டத்துல அது கொஞ்சம் குறைக்கப்பட்டுச்சு, பூரணமா நான் குறைச்சிருன்றாங்க. அதுக்குள்ளே அம்மா இறந்துட்டாங்க. இடைப்பட்ட எங்களுடைய அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அம்மா இறப்புக்கு பிறகு குழப்பங்கள் வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தார். அதனால மக்கள் நலன் சார்ந்து அவர் சிந்திக்க முடியல. அப்படி இருக்கும்போது இப்ப திமுக ஆட்சி, தம்பி சொல்ற மாதிரி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, பூரண மதுவிலக்கு. அதே போல இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதி அள்ளி விட்டாரு, எதுவுமே நடக்கல. ஆனா தொடர்ச்சியா வந்து திமுக ஆட்சியில மட்டும்தான் இந்த இளைஞர்கள் பள்ளியில படிக்கக்கூடியவன், காலேஜ்ல படிக்கக்கூடிய இளைஞர்கள் பூராமே வந்து கஞ்சாவுக்கும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவனுக்கு பண பற்றாக்குறையானா என்ன செய்யறா, செயின் சின்னச்சிங் பண்றான். இது பூராமே திமுக ஆட்சியில ரெகுலர் பார்க்கலாம். பாலிமர் டிவி தொலைக்காட்சியை திறந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு இடத்துல செயின் எடுத்துட்டு போறான், குடி போதையில, மது போதையில, கஞ்சா போதையில, இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு அரசு நினைச்சால், இப்ப தம்பி சொல்ற மாதிரி அண்டை மாநில பீகார்ல பூரண மதுவில கொண்டு வரும் போது, பீகார் வந்து நம்மளை காட்டிலி தமிழ்நாட்டை காட்டிலும் மிக பின்தங்கிய ஒரு மாநிலம். அவங்க கொண்டு வரும்போது தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இன்றைய ஆட்சியாளர்கள். ஏன் வந்து மதுவிலக்க பூரண மதுவிலக்க ஆக்கிடணும், ஒன் ஷாப் பூரா அடைச்சிட என்ன ஆகி போகுது, அந்த மது குடிக்காட்டி சாரன் செத்துட்டு போறான், முழுக்க ஒன் ஷாப் அடைச்சிருங்க. அதே போல இந்த கஞ்சா என்ற ஒரு போதைப் பொருள், ஒரு அதுதான் இளைஞருடைய அந்த எண்ணங்களை முழுசா மெண்டல் ஆக்கக்கூடிய அந்த போதைப் பொருளை அது முழு கட்டுப்பாட்டு கொண்டு வாங்கன்னா, ஆனா அங்க உள்ள அவங்க கட்சிக்குள்ள முக்கியஸ்தர்களே வந்து போதைப் பொருள் கடத்துறாங்க தீவிரமா. அதுக்கு உறுதுணையா இருக்கிற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. பாருங்க, அந்த போதைப் பொருள் கடத்த கும்பலை தலைவன் வந்து திரு முதலமைச்சர் அவர்களை பார்த்திருக்கிறார், அதே போல உதயநிதி ஸ்டாலினை பார்த்திருக்கிறார், கனிமொழியை பார்த்திருக்கிறார், அந்த குடும்பத்துல ஐக்கியமா இருக்கிறார். அப்படின்ற போது முழுக்க இந்த திமுக அரசு போதைப் பொருள் கடத்துக்கு உறுதுணையாக இருக்கு. எப்படி மக்களை காப்பாற்ற முடியும்? இந்த கஞ்சாவில இருந்தும் இந்த சாராய வியாபாரத்திலிருந்து எப்படி மக்களை காப்பாற்ற முடியும் சொல்லுங்க. ஆனா செந்தில், உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது தமிழக அரசாங்கத்தை சார்ந்த, தமிழக அரசு அதாவது திமுக சார்ந்த ஒரு நபர் வந்து இவ்வளவு கோடிக்கணக்கான ஒரு ட்ரக் கார்ட்டல்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது தமிழக அரசாங்கத்தோட வரலாற்றுல எவ்வளவு பெரிய ஒரு இழிவுன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு இந்த கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக 2000 கோடி என்று சொன்னால், ஒரு முறை அவர்கள் கடத்த முயற்சி பண்ணது 2000 கோடி. 2000 கோடி என்று சொன்னால் தமிழகத்தினுடைய பட்ஜெட்டுகளிலே மிகப்பெரிய பங்கு. அப்ப 18 முறை அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொன்னால் 17 முறை அவர் கடத்தி இருக்கின்றார். 1000 கணக்கான கோடி பணத்தை இந்த கஞ்சாவை விற்று அவர் கடத்தி இருக்கின்றார் என்று சொன்னால், அந்த பணம் எதற்கு போய் சேர்ந்திருக்கும்? இந்த நாட்டை, இந்த தமிழகத்தை சீரழிப்பதற்காக. அந்த பணம் எல்லாம் இவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்று சொல்லி வாங்கி கொண்டு அவரை கட்சியில சேர்த்து கொண்டு அயலக அணியினுடைய ஒரு மாவட்ட பொறுப்பாளராக சேர்த்துக் கொண்டு அவரை டிஜிபி அவர்கள் வாழ்த்தக்கூடிய வகையிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக அரசாங்கமும்
இந்த இவருக்கு சாதிக் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு இவர்களை நம்பி மக்கள் எப்படி வாழ முடியும்? இப்படிப்பட்டவரையே இவர்கள் 2013 அவர் மீது வழக்கு இருந்து அந்த வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அப்ப அவருடைய பின்னணி தெரியாமலே நீங்கள் அவரிடத்திலே பழகிவிட்டீர்களா, அல்லது அவரிடத்திலே இந்த அளவுக்கு இடம் கொடுத்து விட்டீர்களா? அப்ப இந்த தமிழகத்திலே கஞ்சா போதை உளவுத்துறையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு கொடிய இந்த அளவுக்கு மிக பயங்கரமான நிகழ்வுகளை நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் அரசாங்கத்தின் துணையோடு இருக்கிறார்கள். இது ஆபத்து. இந்த திருடன் போலீஸை பார்த்தா பயப்படணும். போலீஸ் கூடவே உட்காந்துக்கிட்டு ஒன்னா உட்காந்துட்டு போனாக்க அப்ப இந்த நாட்டு என்ன ஆவாங்க? அப்ப இந்த தமிழகத்தினுடைய ஆளுகின்ற ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் முன்பெல்லாம் பார்த்தோம்னா கல்லூரிகளிலே இந்த கஞ்சா பழக்கம் இருந்துச்சு. இப்ப பள்ளிகளுக்கு வந்து விட்டது. 10 வயது 12 வயது 13 வயது சிறுவர்கள் கூட இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். வேதனையா இருக்கு சார். இதுல இன்னொரு குடும்பம் என்ன தெரியுங்களா? இப்படி கஞ்சா புழக்கம் இருக்குதுன்னு சொல்லி யாரெல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்களோ, தகவல் கொடுக்கறாங்களோ, அவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ்க்கு தெரியாம இருக்க முடியுமா சார்? நான் கேட்கிறேன். ஓகே அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு கேட்கணும். அட்வொகேட் சார், உங்ககிட்ட சட்டம் ஆக்சுவலி என்ன செய்யணும் இந்த மாதிரி விஷயத்துல? அதான் இதோட சேர்ந்து வேறு சில விளக்கங்களும் நான் சொல்லிட்டு அதுக்குள்ள போலான்னு விரும்புறேன். முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதைகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, தமிழ்நாடு திராவிட மாடல், அது அதிமுக திமுக 2 அரசுகளுமே விற்ற சாராயம், டாஸ்மார்க்ல வைக்கக்கூடிய சாராயம். 2வது விஷயம், இன்றைக்கு போதைப் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொக்கைன் அல்லது போதை மாத்திரைகள் அல்லது பல்வேறு வகையான போதைப் பொருட்கள். அண்ணன் இப்ப கர்ணன் அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க, தேனியில ஒரு காலத்துல கஞ்சா விளைஞ்சது, இன்னைக்கு தேனிக்கு வெளி மாவட்டங்கள்ல வெளியில இருந்து கஞ்சா வருதுன்னு சொன்னாங்க. அது உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய போதைப் பொருள் சாராயத்தை தவிர இருக்கக்கூடிய மற்ற போதைப் பொருட்கள் எல்லாம் வெளியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படுவது. குறிப்பாக நேற்று நீங்க சொல்லக்கூடிய குற்றம் சாட்டக்கூடிய அந்த சாதிக்க அந்த திமுக உறுப்பினர், அவருடைய போதைப் பொருள் எங்கிருந்து வந்துன்னா குஜராத் மாநிலத்துல அதானி ஏர்போர்ட்ல இருந்தா அது இறக்குமதி ஆகி வருது. ஒரு விஷயம். 2வது, போதைப் பொருள் எல்லாம் வெளிநாட்டில இருந்து அல்லது வெளி மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வருது. வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய விஷயங்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு, அதாவது ஏர்போர்ட்டா இருந்தாலும் சரி அல்லது சீ போர்ட்டா இருந்தாலும் சரி அல்லது வேறு வகையான வெளிநாட்டு உறவுகள் கொண்ட எல்லா இடங்களையும் கண்காணிக்கக்கூடிய தணிக்கை செய்யக்கூடிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு, மோடி அரசு தான் இருக்கு. மோடி அரசு தான் இன்றைக்கு அதானி ஏர்போர்ட் வழியா ஒண்ணு கஞ்சாவை கொண்டு வரணும் அல்லது போதைப் பொருளை கொண்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாம அதானி ஏர்போர்ட்ல தமிழ்நாடு காவல்துறை போய் தணிக்கை செய்ய முடியாது. அதானி ஏர்போர்ட் வழியா தான் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு சீ போர்ட் வழியா தான் தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சாவோ அல்லது போதைப் பொருட்களோ கொண்டு வரப்படுது. இதுதான் முதன்மையான ஒரு சிக்கலாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கு. இன்னைக்கு போதை கலாச்சாரத்துக்கு அடிப்படை இது ஒரு போதை யுத்தம். தமிழ்நாட்டின் மீது வெளியிலிருந்து நடத்தப்படக்கூடிய ஒரு போதை யுத்தம். விமானத்தின் வழியாக வரதை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த முடியாது. ரயில் வழியாக வரதை தமிழ்நாடு அரசால் தணிக்கை செய்ய முடியாது. அல்லது சீபோர்ட் வழியா வரதையும் செய்ய முடியாது. இது எல்லாமே வெளியிலிருந்து வரக்கூடிய போதைகள். இந்த போதைகளை தணிக்கை செய்யக்கூடிய பொறுப்பு, அதிகாரம் ஒன்றிய அரசிடம் இருக்கு, மோடி அரசிடம் இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் குவிக்கப்படுது அப்படின்னா அது ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய தொழிலாக எனக்கு தெரியவில்லை. அது தமிழ்நாட்டை அழிப்பதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு போதை யுத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது முதல் செய்தி. ஆக வெறும் போதைக்கு ஆளுகின்ற மாநில அரசுகளை மட்டும் குற்றம் சொல்வது என்பது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் அல்லது மடைமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தன்னுடைய பொறுப்புக்கு சாராய விற்கிற கடமையை இல்ல சாராய விற்கக்கூடிய வேலையை உடனடியாக கைவிட்டு சாராயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டிய பணியை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இன்றைக்கு இதே போதை சம்பந்தப்பட்ட அந்த திமுக உறுப்பினராக இருந்தாலும் சரி, அது வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள்னா அதானி ஏர்போர்ட்ல இருந்து வராங்க, சீ போர்ட்ல இருந்து கொண்டு வராங்க அல்லது குஜராத்ல இருந்து கொண்டு வராங்கன்னா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கின் அடிப்படையில் குஜராத் வரை சென்று இந்த போதை விற்கக்கூடிய நிறுவனங்களை முடிஞ்ச அதானி வரைக்கும் கைது செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. ஏன்னா அதானி ஏர்போர்ட் வழியா தான் வருது. மோடியுடைய நண்பர் அதானியுடைய ஏர்போர்ட் வழியா தான் தமிழ்நாட்டுக்கான கஞ்சாவா இருந்தாலும் சரி, போதை பொருளா இருந்தாலும் போதை மாத்திரையாக ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த விஷயத்துல ஒன்றிய அரசுக்கும் ஒரு வகையில ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. நீங்க எப்படி? ஒரு வகையில முதன்மையான காரணம் அவர்கள் தான் இருக்கு. முதன்மையான காரணம் சாராய விற்கிறதுக்கு முதன்மையான பொறுப்பு திராவிட மாடல் அரசு. இந்த மற்ற போதைப் பொருள்களுக்கு ஒன்றிய அரசு தான் பொறுப்பு.
போதை பொருளுக்கு ஒன்றிய அரசும் பொறுப்பு அப்படின்னு சொல்ற இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய அரசு தான் பொறுப்பு. ஏன்னா இப்ப புழக்கத்துல விடுறவன் தான், புழக்கத்துல விட வேண்டிய கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துலதான் தமிழ்நாடு அரசு இருக்கு. விற்கக்கூடிய இடத்துல அல்லது உள்ள நுழையத்தை தடுக்க வேண்டிய இடத்துல ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நீங்க வர வழியா தடுக்காம புழங்குற இடத்துல மட்டும் எப்படி தடுக்க முடியும்? ஒரு விஷயம் சகோதர வழக்கறிஞருக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். என்னன்னா, என் வீட்டுக்குள்ள சம்பந்தமில்லாத ஆட்கள் வருவதை வரவேற்பதும் தடுப்பதும் எனக்கு உரிமை உண்டு இல்லையா? அது இப்ப வெளியிருந்து அதுக்குதான் நாங்க என்ன சொல்றோம்னா, ஐயா கர்ணன் சொல்ற மாதிரி நான் அதுக்குதான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதை செய்யக்கூடிய ஒரு நெட்வொர்க்கா செய்யக்கூடியது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய தினம்தோறும் நுழையக்கூடிய லட்சக்கணக்கில் நுழையக்கூடிய வட இந்தியர்கள் வழியாகத்தான் இந்த எல்லா தொழில்களும் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு வீட்டுல பிள்ளை இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் கவலையோடு இருக்கிறாங்க. என்ன கவலையோடு இருக்கிறாங்க? தன்னுடைய பிள்ளை கடத்தப்படுமோ, தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோ, தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி விடுமோங்கிற ஒரு கலக்கத்துல இருக்காங்க எல்லா வீட்டு பிள்ளைகளும். நேத்தி புதுச்சேரியில ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கு, வன்முணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கு, போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டவர்களால் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஊரே இன்னைக்கு கொந்தளிச்சிருக்கு. அந்த ஊர்ல ஆட்சியில் இருக்கிறது பாஜக கூட்டணி ஆட்சி. அது பாஜக கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சரி, இங்க திமுகவா இருந்தாலும் சரி, நிலைமை தமிழ் மக்கள் கொல்லப்படுறாங்க, தமிழ் மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பாக இருக்கிறாங்கிற வகையில ஐயா கர்ணன் சொன்னது போல தமிழ்நாட்டிற்குள் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு திராவிட மாடல் அரசுக்கும், அதை வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் தான் பொறுப்பு இருக்கு. இந்த ரெண்டு பேரையுமே நாம் கண்டித்து இதை நிறுத்துவதற்காக தமிழ் மக்கள் போடுறாங்க, தங்களுடைய இன்னலா இதை பாக்குறாங்க. அண்ணா செந்தில் அண்ணா, உங்களோட கருத்து என்னென்ன? அதாவது இதுல ஒன்றிய அரசுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றத இந்த கருத்தை எடுத்துப்பீங்களா? அதாவது ஒன்றிய அரசு அவர் அதானி போர்ட்ல இருந்து தான் வருதுன்னு சொல்லி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதானி போர்ட்டையே மையப்படுத்தி அதாவது மோடி அவர்களுடைய நண்பர் என்று சொல்கின்றார். மோடி அவர்களுடைய நண்பர்கள் யார் என்று சொன்னால் 140 கோடி மக்களும் அவருடைய குடும்பம் அவருடைய நண்பர்கள் தான். அதனால நீங்க அதானி போர்ட்ல இருந்து வருதுன்னு சொல்ல வேண்டாம். எந்த முனையில் இருந்து வந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மோடி அவர்களுடைய மத்திய அரசினுடைய நடவடிக்கை. அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு இது பிடிப்பட்டிருக்கின்றது. இது அதாவது நீங்க சொல்ல போனாக்க குஜராத்தினுடைய கடற்பகுதி எல்லையிலே இருந்து பிடிப்பட்டதை வைத்து தமிழகத்திலே இருந்து சென்ற IPS திரு அரவிந்த் அவர்கள் தான் இன்றைக்கு இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருட்களை தடுக்கக்கூடிய ஒரு பிரிவிலே இன்றைக்கு அதிகாரியாக இருந்து கொண்டு இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை பிடிச்சிருக்காங்க. இது மத்திய அரசினுடைய துணையோடு தான் நடந்திருக்கின்றது, மத்திய அரசினுடைய ஆதரவோடு தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இதுல பங்கெடுத்திருக்கின்றார்கள், இதுல முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அதை கண்காணிப்பதற்கான வேலைகளிலே தமிழக அரசு ஈடுபடவில்லையே என்பதை. ஒரு நிமிஷம், அதாவது இந்தியாக்குள்ள வர்றது பாஜக அரசு, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா திமுக அரசு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒத்துப்பீங்க? அப்ப இந்தியால வந்தே தப்பு தானே? இந்தியால வந்தாலும் தப்பு தானே? அப்ப அதுக்கு பாஜக அரசு ஏன் முனைப்பெடுக்கலன்ற கேள்வி அவர் வைக்கிறாரு. அந்த முனைப்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்கன்ற. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிடிபடக்கூடிய நிகழ்வுகளை நடத்தியது நீங்க தமிழகத்திலே பல இடங்களிலே NIA வந்த பிறகுதான் பயங்கரவாதிகள். இல்ல நண்பர் செந்தில குறுக்கிட வர முடியாது. நண்பர் செந்திலுக்கு ஒரே ஒரு வார்த்தை. செந்தில், இப்ப நீங்க பாத்துங்க, வடநாட்டுல எடுத்துக்குங்க, அது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த ஏரியாவில் எடுத்துக்கங்க. கஞ்சா நம்ம ஊர்ல களை முளைச்ச மாதிரி கிடக்கு. கஞ்சா ரோட்டு வழியே பார்க்கலாம். நான் போயிருக்கிறேன், நான் போய் பார்க்க என்னடா கஞ்சா செடின்னு சொல்றான். ரோட்டு நட்டுக்கு கஞ்சா செடியா இருக்கு. அப்ப அந்த அரசு அதை ஃப்ரீயா விட்டாங்க. அது என்னன்னு கேட்டா சிவனுடைய சொத்தா, அதனால அதெல்லாம் தொடக்கூடாதுன்னு. இப்ப கஞ்சா எங்கிருந்து வருது? அண்டை மாநிலத்திலிருந்து தானே வருது. அப்ப முழுக்க இதுக்கு பொறுப்பேற்கிறது உண்மையிலே மத்திய அரசு சம்பந்தம் இருக்கு இல்லையா? நீங்க ஆந்திராவை கடந்து அந்த பக்கம் போயிடுங்க, கஞ்சா செடி பெருசா அது பாரு வீட்டுக்கு முன்னாடி களம் முளைச்ச மாதிரி கிடக்கும், அது வாட்டில கிடக்கும். அதை எடுத்து அவங்க நசுக்கி குடிக்கிறத பாக்குறோம். அது புதரு அப்படின்னா அந்த வீட்டுக்கு அங்கிட்டு ரோட்டு வழி போனா புதர் பூரா கஞ்சா புதரா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணு பார்க்க முடியலையே. அப்படின்ற போது அதுவும் நம்ம ஆலோசிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஏன்னா அங்க கஞ்சா ஃப்ரீயா விட்டாங்க அந்த ஏரியாவில். அது பெருசாவே நினைக்கல. ஆனா இங்கிருந்து ஆட்கள் போறாங்க. இங்கிருந்து ஆட்கள் போய் அங்க வாங்கி அதை ட்ரெயின்லயோ பஸ்லயோ லாரியிலயோ டேங்கர் லாரிலயோ கடத்திட்டு வரானுங்க. அதுக்கு தமிழக அரசு அதிகாரிகளும் உறுதுணையா இருக்கிறாங்க. ஆனா அது எங்கிருந்து வருதுன்னா முழுக்க வட மாவட்டங்கள், வட மாநிலங்கள் தான் வருது.
அதை நம்ம ஒத்துக்கணும். ஏன் அங்க சட்டத்திட்டங்களை கடுமைப்படுத்த மாட்டேன்றாங்க? நான் என்ன சொல்லுவேன், தமிழ்நாடு, கேரளாவுல, ஆந்திராவுல இந்த கஞ்சா கேஸுக்கு வந்து பிடிபட்டுட்டா 10 வருஷம் 1 லட்சம் ரூபாய் ஜாமீனே கிடையாது. அப்படி ஒரு கடுமைப்படுத்திருக்காங்களா? அதே மாதிரி அந்த சட்டத்தை அங்க ஏன் கொண்டு வர மாட்டேன்றாங்க? இத வந்து அமல்படுத்தல. இது வந்து மத்திய அரசு கடமை இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மாநிலங்களும் இப்ப நீங்க வந்து வட மாநிலத்தவர்கள் எல்லாம் கஞ்சா அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்கல்ல, கஞ்சா என்பது பனி பிரதேசங்களிலே, வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய பனி பிரதேசங்களிலே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க ராணுவத்துல கூட பாத்தீங்கன்னா ரம்மு சாப்பிடுவாங்க. அப்ப வந்து அது மதுதானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்தந்த மாநிலங்களுடைய தட்பவெப்பங்களுக்கு எது பயன்படுத்த முடியுமோ அது அந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய சூழ்நிலை. ஆனால் இந்த தமிழகத்தினுடைய எல்லையிலே தமிழகத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் தமிழகத்திற்குள் எதுவும் வந்துவிடக்கூடாது. இப்ப உதாரணத்திற்கு பாண்டிச்சேரியிலிருந்து சரக்கு இங்கு கொண்டு வரக்கூடாதுன்னு கலால் வரி போட்டு அங்க நிறுத்தக்கூடிய வேலையை யார் செய்ய வேண்டும்? இந்த மாநில அரசாங்கத்தினுடைய காவல்துறை தான் செய்ய வேண்டும். நீங்க ஒவ்வொரு மாநிலம் இப்ப வெளிநாடுகள்ல இருந்து வருது, வெளி மாநிலங்கள்ல இருந்து வருதுன்னு சொன்னா இந்த மாநிலத்திற்குள்ள இருக்கக்கூடிய எல்லையிலே எங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள், அந்த சூழ்நிலைகளை சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடங்கள்ல நீங்க திமுக அரசு தடுக்க தவறுது. அதே போல அண்டை மாநிலத்துல இதுக்கு ஃப்ரீயா விடுறாங்க. இப்ப ஒரே விஷயம், யூபியில ஒரு பேச்சுக்கு நான் சொல்ல, யூபியில போயிட்டோமாக்க நம்ம ஊர்ல வீட்டுல வெட்டரோ வச்சது மாதிரி வீட்டு வீடு துப்பாக்கி வச்சிருக்கிறேன். அங்க சட்டத்திட்டங்கள் விடுதா? வீட்டு வீட்டுக்கு துப்பாக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல வெட்டர் வச்சிருப்போம், ஆடு வெட்டுறதுக்கு, தேங்காய் உடைக்கிறதுக்கு வெட்டர் வச்சிருப்போம். ஆனா வீட்டு வீட்டுக்கு 5-6 துப்பாக்கி வச்சிருக்காங்க. அப்படி எல்லாம் சட்ட ஒழுங்கு பாதிச்சப்பட்டு தானே கிடக்கு மோடி அரசாங்கம், மோடி அரசுல இப்படிதானே கிடக்கு. நல்லா தெரிந்து கொள்ளணும். உத்தரப்பிரதேச மாநிலம் என்று சொன்னீர்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வருவதற்கு முன்பு இருந்த ரவுடிகள், அவர்களுடைய அராஜகங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தது உண்மை. ஆனால் யோகி அவர்கள் புல்டோசர் ஆட்சி வந்த பிறகு அந்த மாநிலத்திலே ரவுடிசம் செய்யக்கூடியவர்கள் இங்கெல்லாம் என்ன பண்றோம்? இந்த மாநிலங்களிலே ஒருவன் வந்து ஒரு கற்பழித்து விட்டான் அல்லது இங்கே வந்து ரவுடிசம் செய்து கொலை செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் கையை உடைப்போம், அவ்வளவுதான். ஆனால் அந்த மாநிலத்திலே இப்ப யோகி அவர்கள் பிஜேபி என்ன பண்ணுது? அவருடைய சொத்துக்களை முடக்கி, அவனுடைய வாழ்வாதாரங்களை முடக்கி, அவன் இனி ரவுடிசம் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது என்று சொல்லி பகிரங்கமான முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் அங்க இருக்கின்றார். பாஜக அங்க செயல்படுறதுனாலதான் இன்றைக்கு அங்க ரவுடிசத்தினுடைய கலாச்சாரத்தை வேலைநிறுத்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி நடவடிக்கைகளை தமிழகத்திலும் போதைப் பொருட்கள், கஞ்சா, மது, இன்னைக்கு சார் டாஸ்மாக், இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம தமிழகத்துல இருக்கோம், இன்னைக்கு செய்தியாளர்களுக்கும் தெரியும், அப்போ அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், 24 மணி நேரமும் மதுக்கடை திறந்திருக்கு சார். இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நிலை இந்த தமிழகத்துல இருந்துட்டு இருக்குதான வேலை பண்ற. நீங்க பல காரணங்கள் தெரியும், ஓட வேணாம். இத்தனை வருடமா ஆட்சியில இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம், இத்தனை வருஷமா வந்து திராவிட கட்சிகள் ஆட்சியில இருந்திருக்காங்க. இந்த மதுவை ஏன் நிறுத்த முடியல? தேனிகர்ணன், மது நிறுத்துறது மதுவிலக்கு அப்படிங்கறதையும் தாண்டி சில விஷயங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல இங்க விற்கக்கூடிய மதுக்களே பாத்தீங்கன்னா மிக கேடாக கலப்படத்தோடு இங்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அதை தடுக்கவில்லை. இரண்டாவது, நேரம் காலை 10 மணியோ 12 மணிக்கோ சொல்லிட்டு இரவு 10 மணி வரைக்கும் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தாண்டி பகிரங்கமாக விற்று கொண்டிருக்கிறார்கள் சார். தமிழ்நாடு முழுக்க யாரும் கேட்க முடியாது. காலையில போனாக்க சைடிஷ் முதற்கொண்டு இந்த மாதிரியான வகைகளோடு சேர்த்து கொடுக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது, அப்ப இந்த அரசாங்கம் மக்களை, வேலைக்கு போகக்கூடிய உழைப்பாளிகளை குடிக்க வேண்டும், குடித்து அவன் சீரழிய வேண்டும் என்ற சிந்தனை இருக்குது. அதை தடுத்து நிறுத்த முடியல தமிழக அரசாங்கத்தால. அதை தமிழக அப்ப இது கட்டமைத்து எப்ப வேணாலும் திறந்து வித்துக்கலாம்னு சொல்லி சுதந்திரமா கொடுத்திருக்காங்க சார். அதை கேட்க போனாக்க அவர்கள் மீது வழக்கு, சொல்ல போகக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மீது வழக்கு போட்டு மிரட்டுறாங்க. நீங்க அங்க நம்ம திருப்பூர் திராவிட ஆட்சிகள் வந்து பல கட்டமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த மதுவுக்கு ஏன் ஒரு கட்டமைப்பு கொண்டு வர முடியல? மதுவை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புழக்கத்தை ஏன் கம்மி பண்ண முடியல? ஏன் தமிழ்நாட்டில் மதுவை பூரணமா விளக்க முடியல? தேனிகர்ணன், இல்ல
கொண்டு வரலாம், கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அம்மா வந்து இறப்புக்கு முன்னாடி பூரண மதுவில கொண்டு வந்தே படிப்படியா குறைச்சு பூரண மதுவில கொண்டு வந்து அம்மா சொன்னாங்க இறப்புக்கு முன்னாடி. 2வது எடப்பாடி அரசாங்கம் வந்து அதனால பண்ண முடியல. ஆனா திமுக அரசு நினைச்சா பூரண மதுவில கொண்டு வரலாம், ஆனா நினைக்கவே முடியாது. என்ன காரணம்னா திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது பேர் சொல்ல முடியாது, அத்தனை பேருக்குமே சாராய ஆலைகள் இருக்கிறது. அப்ப அவங்க நட்டப்பட முடியாது இல்லையா? அதனால திமுக அரசு ஒரு காலகட்டத்திலும் மதுவிலக்கு கொண்டு வர வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லுவேன் அதிமுக கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. திமுக அதிகாரத்தில் இருந்தா கண்டிப்பா அந்த மதுவிலக்கை கொண்டு வர முடியாது. முழுக்க முழுக்க மது ஆலைகள் அனைத்துமே வந்து தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய, அதே போல அண்டை மாநிலத்தில் இயங்கக்கூடிய மது ஆலைகள் எல்லாமே திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுக்கு சொந்தமானவை. அதனால எப்படி அவங்க கொண்டு வந்துருவாங்க? திமுக அரசாங்கம் எப்படி கொண்டு வந்துருவாங்க? அது ஒரு காலத்திலையும் திமுக கொண்டு வர வாய்ப்பே கிடையாது. இதுல இன்னொரு கேள்வி வருது, இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். என்னன்னா, இந்த விஷயத்தை கையாளுற விதம் திமுக அரசு வந்து அவங்களோட நிர்வாக தோல்வியை குறிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ உண்மையிலே இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்? திமுக அரசோட நிர்வாக தோல்வியா இது? ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள். நிர்வாகம் இல்ல, முதல்ல ஒரே விஷயம், நிர்வாக தோல்விதான். ஏன்னா முதல்ல அவங்களுடைய அந்த சகாக்களுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தது. அவரு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து நிம்மதி இல்லை, என்னால் தூங்க முடியல உங்களை நினைச்சு. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு வழியில வழக்கு. இப்போ ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறார், இன்னொரு அமைச்சர் சிறைக்கு போறார், தண்டனை ஆயிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவரை குழப்பும் பொழுது அவருடைய அமைச்சரவை கட்டுப்படுத்த முடியாம புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு, கண்ணீர் வடிச்சிட்டாரு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க அவருக்கு நேரம் இல்லாமத்தான் கண்டுக்கிறாம இருக்காரு. ஏன்னா தொடர்ச்சி அவங்களோட 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அவங்க ஆட்சி அரியணையில் அமர்ந்து. ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல கிரைம் ரேட் கூடித்தான் இருக்கு. என்னன்னா எல்லாமே பாருங்க பசங்க தான், பூரா காலேஜ்ல படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிற இவனுதான் என்ன செய்யறாங்கன்னா, பைக் எடுக்கிறானோ, எவன் பைக்கும் எடுத்துட்டு வரானோ, எடுத்துட்டு வந்து செயின் அக்குறது, வழிப்பறி பண்றது, இதான் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? கஞ்சா. அதுக்கு அடுத்தபடியா இந்த சாராயம், இந்த டாஸ்மார்க் சாராயம் தான். இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. அப்படின்ற போது சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துங்க. காவல்துறை கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நீங்க சொன்ன எல்லாம் நடக்குமே. ஜாமீனே கிடையாதுடா. கஞ்சா கேஸ்ல சிக்கன எவனுக்குமே ஜாமீன் கிடையாதுன்னு சொல்லுங்க. கஞ்சா விற்பானா? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுக்கு 60 நாள் பெயில் கொடுக்குறீங்களே. ஏன் நம்ம ஒரு முடிவுக்கு வருமே, நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? கஞ்சா வழக்கிலையோ போதை மாத்திரை வழக்கிலையோ, அதுக்கடுத்து இந்த பல விதமா இவங்க போதை யூஸ் பண்றாங்க, அத்தனையும் கணக்கெடுத்து எந்த வழக்குல சிக்கினாலும் ஜாமீனே கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்க. எல்லாம் பயப்படுவாங்க. அதான் இப்ப நீங்க சொன்னது போல இது வந்து 2 வகையான தோல்விகளை வந்து இந்த திராவிட மாடல் அரசுக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, நீங்க சொல்வது போல ஒரு நிர்வாக தோல்வி அதில் இருக்கு. 2வது, அரசியல் ரீதியாகவும் எதிரிகளை அல்லது எதிர்த்தரப்பை அடையாளமிட்டு அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய தோல்விகளையும் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம வந்து இந்த கஞ்சா அல்லது போதைப் பொருளுடைய மூலம், அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய இடம் தமிழ்நாடு இல்ல, புழங்குற இடம் தான் தமிழ்நாடு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புழக்கத்துல இருக்கிற இடம் தான் தமிழ்நாடு. உற்பத்தி வந்து வெளியில இருக்கு, இந்தியாவில இருக்கு அல்லது வெளிநாட்டுல இருக்கு. அந்த உற்பத்திக்கும் வெளிநாட்டுல இருந்து வர்றதுக்கும் பொறுப்பு ஒன்றிய மோடி அரசுங்கிறத தமிழ்நாடு அரசு வெளிப்படையாக குற்றம் சாட்டணும். 1. 2வது செய்தி, தமிழ்நாட்டில் புழக்கத்தில் ஈடுபடக்கூடிய கஞ்சா புழக்கத்தில் கொண்டு வரக்கூடிய நபர்களை கைது செய்வது, சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை செய்வது, அதற்கான சிறப்பு படைகளை உருவாக்குவது, அவர்களை தண்டிப்பது என்கின்றது முக்கியமானது. இன்றைக்கு கஞ்சா வழக்கிலோ போதைப் பொருள் வழக்கிலோ கைதாகக்கூடிய நபர்கள் யார் என்று கேட்டால், அந்த கடைசி கன்னியாக இருக்கக்கூடிய, வெறும் விற்பனையாக இருக்கக்கூடிய 5 பொட்டணத்தை வச்சுக்கிட்டு 10 பொட்டணத்தை வச்சுக்கிட்டு விற்கக்கூடிய கடைசி ஆள் இருக்காங்க இல்லையா, அவன் தான் நீ கைது செய்யப்படுறான். இந்த நெட்வொர்க் எல்லாம் வழி நடத்தக்கூடிய மையமான புள்ளிகள் கைது செய்யப்படலாம். இந்த தொழிலுடைய மையமாக இருக்கக்கூடிய விற்பனையாளர்களோ அல்லது இந்த பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய நபர்களோ கைது செய்யப்படவில்லை. கடைசியாக ஒரு 1000 ரூபாய் அன்னைக்கு கிடைக்குங்கிறதுக்காக போதைப் பொருளை விற்கக்கூடிய கடைசி நபர்கள் தான் இன்றைக்கு கைது செய்யப்படுறாங்க, தண்டிக்கப்படுறாங்களே ஒழிய இந்த நெட்வொர்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படவில்லை. அந்த நெட்வொர்க் ஒழிக்கப்படல. அந்த நெட்வொர்க்கை வந்து ஒழிப்பதற்கான ஒரு சிறப்பு படையை தமிழ்நாடு அரசு உருவாக்கணும். போதை ஒழிப்பு படையை வந்து உருவாக்கி தாராளமாக சுட்டுக் கொள்ளலாம். தாராளமா சிக்கல் இல்லை. தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய அந்த போதை வியாபாரிகளை சுட்டுக் கொள்ளலாம். நீங்க வந்து தமிழ்நாடு அரசு கைது செய்து சட்டபூர்வமாக விசாரணை செய்தாலும் சரி, அல்லது இந்த போதைப் பொருளுக்கு ஊடுருவலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வழிகளை அடைக்கக்கூடிய விதமாக அவர்களை தண்டிப்பது அவசியம். அதே போல முக்கியமாக இன்னொரு செய்தி நாம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்க திறந்த வீடு மாதிரி தமிழ்நாடை நீங்க வச்சுக்கிறது தப்பு.
தமிழ்நாட்டுடைய எல்லா முனைகளிலும், அது ரயில் முனையாக இருந்தாலும் சரி, அல்லது விமான நிலையமாக இருந்தாலும், சீபோர்ட்டா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்து வரக்கூடியவர்களை தணிக்கை செய்து உள்ள அனுப்ப வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வெளில யாரு வேணாலும் வரலாம், திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையலாங்கிற நிலை மாற்றப்படும். எல்லா ரயில் நிலையங்களிலும், எல்லா விமான நிலையங்களிலும், எல்லா சீபோர்ட்லயும் தணிக்கை நிலையங்கள் அனுமதிக்கணும். அங்க குற்றவாளிகள் அனுமதிப்பதற்கான தடை உருவாக்கணும். இப்போ உதாரணத்துக்கு தமிழர்கள் வெளிநாட்டுல வேலைக்கு போகணும்னா அவங்க நோ எஃப்ஐஆர் சர்டிபிகேட் வேணும். நோ எஃப்ஐஆர் இல்லைன்னா தான் பாஸ்போர்ட் நமக்கு வழங்குவோம். அப்பதான் நம்ம விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னா இங்க வழக்கு இருக்க கூடாதுன்னா தான் நம்ம வெளியில போக முடியும். அதே போல நீங்க ஒரு பீகாரோ ஊபியை சேர்ந்த நபரோ அல்லது வேற வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு உள்ள நுழையக்கூடியவர்கள் குறைஞ்சபட்சம் தங்களுடைய மாநிலத்தில் வழக்கு இல்லை, அந்த மாநிலத்தில் நான் குற்றவாளி இல்லை, நான் ஒரு துப்பாக்கி கடத்துறவன் கிடையாது, நான் ஒரு குழந்தை கடத்துறவன் கிடையாது, நான் ஒரு கஞ்சா கடத்துறவன் கிடையாதுங்கிறதுக்கான ஆதாரங்களோடு அவர்கள் உள்ள வரணும். தொழிலாளியாக வேலைக்கு போகணும். அப்படி இல்லாம நீங்க திறந்த வீட்டுல எல்லாரையும் உள்ள நுழைச்சிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் கொண்டு வந்துருவாங்க. நீங்க இன்னொன்னு நல்லா கவனிக்கணும். போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டுல கடந்த 5-6 ஆண்டுகள்ல கோலோச்சிக்கிட்டு இருக்கு. 5-6 ஆண்டுகளாக கோலோச்சுது. இந்த 56 இன்ச்சு மார்பு கொண்ட அந்த மோடி ஆட்சி 10 வருஷமா இந்தியாவுல நடந்துட்டு இருக்கு. அந்த ஆட்சி காலம் இந்த போதைப் பொருளுடைய இருக்கு. அந்த ஆட்சி நாங்க எல்லாம் கடுமையாக கட்டுப்பாடா வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய ஆட்சியிலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள போதைப் பொருள் திணிக்கப்படுகிறது. நான் இது வெறும் கடத்தல்காரர்கள் வெறும் லாபத்துக்காக கொண்டு வரதாக நான் நினைக்கல. இது தமிழ்நாட்டின் மீது நடத்தக்கூடிய ஒரு யுத்தம், ஒரு போதை யுத்தம். தமிழர்களை மயங்க செய்வதற்கு, வீழ்த்துவதற்கு போதையை ஒரு பொருளாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஜெயபிரகாஷ், வட மாநிலங்களிலே இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடியவர்களால் தான் சட்ட ஒழுங்கு சீரழிகிறது என்கின்ற அந்த குற்றச்சாட்டை தயவு செய்து சொல்லாதீங்க. அப்ப தமிழகத்திலிருந்து செல்லக்கூடியவர்களால் தான் அந்தந்த மாநிலங்களிலே ஒரு குற்றச்செயல்கள் நடக்குதுன்னு சொல்லி தமிழர்களை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால் அது சரியாகுமா? நாம் ஏற்றுக்கொள்வோமா? எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களாக, எந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களாக யாராக இருந்தாலும் குற்ற செயலில் ஈடுபடுபவர்களிடமிருந்து கடுமையான நடவடிக்கைகள் அந்தந்த மாநில அரசு எடுக்க வேண்டும். இந்த தமிழகத்திலே ஏன் இப்ப நான் இந்த சாதிக்கு என்பவர் என்ன, அவர் என்ன வட மாநிலங்கள்ல இருக்கிறவரா அல்லது வெளிநாடுகள்ல பிறந்தவரா? இந்த தமிழகத்தில பிறந்துதானே இப்படிப்பட்ட ஒரு கஞ்சா போதைக்கான பணத்தை இந்த தமிழகத்துக்கு செலவழித்து இந்த தமிழகத்தையே மிகப்பெரிய கேவலத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றார். அப்ப இவர் தமிழன் என்று சொல்லி தமிழர்களை இப்படிதான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? எனவே யாரையும் பொத்தாம் பொதுவாக நாம் சொல்ல வேண்டாம். வட மாநிலத்திலிருந்து வரவர்கள் அல்லது மற்ற மாநிலங்கள், தென் மாநிலங்களில் இருந்து வரக்கூடியவர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் போதை விற்கக்கூடியவன் ஒரு கொடூரன், ஒரு மிருகம். இந்த மக்களை, இந்த குழந்தைகளை, இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய ஒரு அரக்கன். அந்த அரக்கர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். அதற்கு மத்திய அரசும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்தந்த மாநில அரசும் குறிப்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். இனி இதை ஒரு வெகுஜன உருவாக்குவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். இந்த போதை ஒழிப்பு என்பது மிக முக்கியம், மிக அவசியம். இல்லை என்று சொன்னால் தமிழ், தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் உணர்வு ஒன்னு இருக்காது. குடிகார உணர்வு, குடித்து விட்டு கீழே உருண்டு பிறண்டு கிடப்பது, இதுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும். எனவே இது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் எழுச்சியாக உருவாகி இருக்கின்றார்கள். இதை இந்த மாநில அரசும் மத்திய அரசும் கடும் நடவடிக்கைகள் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த போதைப் பொருள் ஒழிப்பு என்கிறதுல எல்லா அரசுகளையும் நாம் குற்றம் சாட்டுகிறோம். எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு என்கிறதை நாம் சொல்கிறோம். நம்முடைய நோக்கம் நம்முடைய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எதிராக இந்த போதை ஒரு முக்கியமான தீங்காக அமைந்திருக்கிறது. இந்த போதையை ஒழிப்பது என்பது விற்கக்கூடிய நபர்களை பிடிப்பது என்கிற இடத்தில் இல்லை. அது போதை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தில் அது ஒழிக்கப்பட வேண்டும். அல்லது போதை வெளியிலிருந்து வரக்கூடிய மூலத்தை அடைக்க வேண்டும். இதை நீங்கள் செய்யாமல் விற்கக்கூடிய நபர்களை மட்டும் பிடிப்பது என்பது இந்த போதைப் பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கு உங்களுக்கு பயன்படாது. ஆக நாம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய, வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வழிகளை அடைக்கும் விதமாகத்தான் நாம் சொல்கிறோம். இன்றைக்கு வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வட இந்தியர்களுடைய வழியாகத்தான் இந்த செயின் லிங்க் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கு, போதை கலாச்சாரம் இருக்கு, அல்லது பல்வேறு வகையான கலாச்சாரங்கள் 10 வருஷத்துல உருவாயிருக்குன்னா இந்த வெளிநபர்களை வகைத்தொகையின்றி அனுமதித்ததுதான் அதற்கு காரணம். நீங்கள் அவர்களை தொழிலாளர்களாக அழைத்து வாருங்கள், தப்பு இல்ல. ஆனால் கட்டுப்பாடுகளோடு கொண்டு வாருங்கள். வழியில வாசல்ல நிறுத்தி உன் பேர் என்ன, எந்த ஊரு, உன் அட்ரஸ் என்ன குற்றம் செஞ்சிருக்க, நீ நல்லவனா கெட்டவனாங்கிறத விசாரிச்சு உள்ள விடுங்க. வகைத்தொகையின்றி உங்களோட வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க.
அது உங்களுடைய வீட்டு செல்வங்களை களவாடும், உங்களுடைய மக்களை காலி பண்ணும். அதனால யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்தியால இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுக்கு வராங்க, ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஆனா முடிச்சிடறேன், ஏதோ ஒரு வகையில வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. அவங்க வந்து கூலி தொழிலாளியா வரலாம், இல்ல வந்து கட்டுமான தொழிலாளரா வரலாம். அவங்களால தான் நம்மளுடைய அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் வந்து அதிகமாகுது. ஆனா அவர்களை ஒரேடியா நிறுத்துறதோ இல்ல அவர்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணி அனுப்புறதோ இல்ல அவர்கள் வந்து ஒரேடியா வரக்கூடாதுன்னு சொல்ற இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க தேனிகர்ணன்? நாம் முறைப்படுத்தணுங்கிறதா வைக்கிறோம். இல்ல அதான் முறைப்படுத்தி அவர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற இந்த ப்ராசஸ் விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நல்ல விஷயம். சார் சொன்னது வந்து முறைப்படுத்தி அவங்க அதுதான் சொல்றாரு. அவங்க 5 கொலை பண்ணிட்டு வரலாம், கொள்ளையடிச்சிட்டு வரலாம், கஞ்சா கடத்திட்டு வரலாம். இப்ப கூட நான் நியூஸ்ல பார்த்தேன், வட மாநிலத்தில் ஒருத்தன் போத மாத்திரை கடத்தி வந்து பிடிபட்டு நம்ம தொலைக்காட்சியில பார்க்க முடியுது. அப்படின்னு வட மாநிலத்தினால தமிழகத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்றது மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரியை தாக்கி அடிச்சு விரட்டுறத ஊடகத்துல பார்த்திருப்போம். சென்னையில அது நடந்திருக்கு. அப்படி அந்த அளவுக்கு தமிழம் போய் அண்டை மாநிலத்துல பண்றானா? அவன் பொழப்பு தளப்புன்னு முறுக்கு போடுறேன் தொழில் பண்றான். அந்த இதே மாதிரி மகாராஷ்டிராவிலயோ அல்லது கர்நாடகாவிலயோ போய் தமிழை வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஆனா அவன் இங்க பண்றான், அடிச்சு விரட்டுறான். 10 பேர் குரூப் சேர்ந்துக்கிறான். குரூப் சேர்ந்து இந்த காவல்துறையை எதிர்க்கிற போது ஒரு தனி ஒருவன் எதிர்க்க முடியுமா? ஒருத்தன் போறான், அங்க கூட வேலை பார்க்கிற ஒரு தனி நபர் வந்து 4 பேர் சேர்ந்து அடிச்சாலும் அவன் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா நான் போலீஸவே அடிச்சு விரட்டுறோம், நீ யாரா அப்படின்றான். அப்படின்ற போது இந்த கோயம்புத்தூர் திருப்பூர்ல வந்து வட மாநிலத்தினுடைய அந்த வேலைக்கு வந்து ஆதிக்கம் அதிகமா இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் விடும் அச்சமா இருக்கிறேன். ஏன்னா முழுக்க குற்ற பின்னணியில இருந்து வரக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக வருகிறார்கள் தான் என்னுடைய கணிப்பு. அப்படிதான் தெரியுது. அத சார் சொன்ன மாதிரி அதை வந்து தணிக்கை செஞ்சு அவ யாரு, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு. அப்படி அவனுடைய போட்டோ போட்டாச்சுன்னா இத்தனை கேஸ்ல இருக்கிறான்னு தெரிஞ்சு போகும் காவல்துறைக்கு. இந்தியாவோட எத்தனை பேர் எந்த இடத்துல அவன் தவறு செய்திருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். அப்ப தணிக்கை செஞ்சு நல்லவனா இருந்தா உள்ள அனுமதி இல்லாட்டி திருப்பி அந்த காவல்துறை அந்த மாநில காவல்துறை ஒப்படைச்சிட வேண்டியதான்.